சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் கடந்த 19ஆம் தேதி இருவேறு கல்லூரி மாணவர்கள் கற்களை கொண்டு வீசுவதும் பட்டா கத்தியால் சுழற்றுவதுமாக மோதல் ஏற்பட்டதை கண்ட ரயில் பயணிகள் அச்சத்தில் உறைந்து போயினர். அப்போது வீசி எறிந்த கல்லால் வேளச்சேரியை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த மாம்பலம் ரயில்வே காவல்துறையினர் காயம்பட்ட மாணவரை சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ரயில்வே காவல்துறையினர் நந்தனம் கல்லூரி மற்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சிலர் 2 பிரிவுகளாக பிரிந்து இந்த மோதலில் ஈடுபட்டதை கண்டறிந்தனர். பச்சையப்பன் கல்லூரியில் பயின்று படிப்பை பாதியிலேயே நிறுத்திய பல்லாவரத்தைச் சேர்ந்த கனகவேல், பச்சையப்பன் கல்லூரியில் ஆங்கிலம் 3ஆம் ஆண்டு பயிலும் கீழ்படப்பையைச் சேர்ந்த விஸ்வகுரு, நந்தனம் அரசு கலை கல்லூரியில் பிகாம் 3ஆம் ஆண்டு பயிலும் அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜா ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இரு கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் இடையே ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தைகளை பேசியது மட்டுமல்லாமல் ஆயுதங்களுடன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டதால் உண்டான முன்விரோதத்திற்கு பதிலடி கொடுப்பதாக நினைத்து ஒருவரை ஒருவர் கற்களை கொண்டும் பட்டா கத்தியாலும் தாக்கிக் கொண்டது தெரிய வந்தது. 3 மாணவர்களிடம் இருந்து 2 பட்டா கத்திகள், கருங்கற்கள், உடைந்த கண்ணாடி பாட்டில் துண்டுகளை பறிமுதல் செய்த மாம்பலம் ரயில்வே போலீசார் கைது செய்யப்பட்ட 3 கல்லூரி மாணவர்கள் மீது ஆயுத தடை சட்டம் உள்ளிட்ட 7 கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். சைதாப்பேட்டை நீதிமன்ற உத்தரவின்படி 3 பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். தலைமறைவான மற்ற மாணவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். பொதுவெளியில் ரீல்ஸுக்காக கெத்து காட்டுவதாக நினைத்து இதுபோன்ற அடாவடியில் ஈடுபட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டால் மாணவர்களின் கல்வி மற்றும் வேலைக்கான வெளிநாட்டு பயணம் பாதிக்கப்படும் என்று எச்சரிக்கும் போலீசார் வாழ்க்கையில் அரசு வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் என்று தெரிவித்தனர். ரீல்ஸ் என்பது தற்காலிக பொழுதுபோக்கு என்ற ரியாலிட்டியை உணராமல் சமூக வலைத்தள புகழுக்காக மாணவர்கள் தங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் இழக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்துகிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.